தட்டு தடுமாறி நடிச்சாம மௌலவி ஒன்று இல்லை குளிப்பாட்டுறது. நம்மளை கூப்பிட்டா நாம சோம் இல்லை, மற்றவரை கூப்பிட்டா அவர் வெளிநாட்டில், ஒரு மௌலவி இல்லையே. பதறார்கள் இவர்கள். யார் பதறார்கள்? குடும்பத்தில் வாப்பா மௌத்தானாம் ஒரு மௌலவி சொல்லி வைக்கிற இல்லையா, நம்மகிட்ட கேட்கார்கள். இது என்னத்தில் ஒன்று சேர்க்கிறது? ஒன்ற வாப்பாவை நீ குளிப்பாட்ட தெரியாம இருக்கே, நீ ஒரு முஸ்லிம் அல்லவா? பாப்பாக்கு மையத்தை மௌத்தான என்ன ஓதனம் என்று கூட தெரியாது. சிலர் இருக்கிறார்கள் பள்ளிக்கு வந்தா மையத்து தொழுகிறாண்டு தான் பள்ளிக்கு வந்திருப்பார்கள். அதுவும் கையில் லேஞ்ச் ஒன்றை கட்டிக்கு வந்து வருவார்கள். லேஞ்ச் வாழ்க்கையிலே பள்ளிக்கு வராது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனை ஹதீஸை பின்பற்றவர்களா, நபி வழியை பின்பற்றவர்களா? ஒவ்வொரு நபரும் இந்த விஷயத்தில் தெளிவோடு இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஊரில் ஒரு வழக்கு இருக்கு, பொதுவாக இலங்கை முழுசா இருக்கு. ஒருவர் மௌத்தானால் உடனே அவரை தக்பீர் கட்டி வச்சிருவாங்க, தொழுகைக்கு தக்பீர் கட்டுறாப்புல. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதுக்கு ஒரு லைவான ஹதீஸ். தக்பீரை கட்டி வச்சால் மர மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு கையை நிமித்தி உடைச்சி கிடைச்செல்லாம் எடுப்பார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, ஆதாரமான ஹதீஸ் இல்லை. அப்ப மௌத்தான மையத்து கை இப்படிதான் இருக்கு. இன்னொன்று இருக்கிறது, அவரை அப்படியே கிபிலாக்கு காலை நீட்டி வச்சு மைய தூடுகளை மௌத்தான அப்படியே வச்சிருவார்கள். ஏன் தான் வைக்காங்களோ தெரியும். அதுக்கும் ஒரு லைவான ஹதீஸ் இருக்கு, ஆதாரமான ஹதீஸ் இல்லை. இது ஆதாரமான ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் என்று பார்க்க தெரியாத மௌலைமார்களால், அதாவது தங்கத்தையும் பித்தளையும் இனங்காண தெரியாத ஒருவன் எல்லாத்தையும் தங்கம் என்று எடுப்பான். அது மாதிரி தான் நம்முடைய ஹசரத் மாற நிலப்பாடு. கபருக்குள்ளேயே நாம் எப்படி வைக்கும்? கிபிலாக்கு கால் நீட்டியா வைக்கும். மௌத்தானத்தில் இருந்து ஊடு கபருக்கு போகும் வரை இப்படி வைப்பார்கள். அது மார்க்கம் இல்லை.